இந்த ஆம்புலன்ஸ் வந்து இப்போ ஒரு அரசியல்வாதி எதிர்கட்சியில் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு பிம்பையை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் பட் அதே யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆம்புலன்ஸால் எத்தனை உயிர்களை வந்து காப்பாற்றிருக்காங்க. இவர் பொதுப்படையாக ஆம்புலன்ஸ் அதை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப தவறு. இதே இன்சிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜயோட அந்த கரூரோட மீட்டிங்லேயும் நடந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வரவங்களாம் வந்து வேணும்ட்டுனே ஏதோ பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுக்குனே வராங்கன்ற மாதிரி. ஆனால் விஜய் பாட்டுன்னு அவர் பேசிட்டு இருக்காரு, கீழே பாட்டுன்னு மக்கள் சரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இக்கட்டான நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்காரங்க வந்து தான் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஆம்புலன்ஸ்காரங்க காரில் உட்காந்துட்டு அப்படியே வந்து காரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ள அடிப்பட்டவங்களோ இல்லை சிரமப்படுறவங்க உள்ளே வந்து உட்காந்துப்பாங்க. ஆம்புலன்ஸ்காரங்களும் இறங்கி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசலும் அவங்களும் வந்து ஒரு சராசரி மனிதர்கள் தான், அவங்க இறங்கி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்கள எப்பவுமே தவறாகவே பண்ணுறது. அவங்களோட ஆளுங்கள் மயக்காட்சி விடுறாங்க, அதுக்காக ஆம்புலன்ஸ்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை வந்து தவறு